8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக் சப்ளிமெண்ட்ரியோட எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். கேரக்டர்ஸ்: நரேட்டர், ஜாக், மதர், ஓல்ட் மேன், ஜெயிண்ட். Scene 1 at home. Narrator: Once upon a time, there was a boy called Jack. He lived in a small cottage with his mother. Jack and his mother were very poor. All they had was a cow. முன்னொரு காலத்தில் ஜாக் அப்படின்ற ஒரு பையனும் அவங்க அம்மாவும் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு மாடு மட்டும்தான் இருந்தது. Mother: Jack, we don't have any money, so I think we have to sell the cow. Jack: Okay, Mom, I will take the cow to the market. Mother: Be careful, Jack. ஜாக்கோட அம்மா சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, அதனால நம்ம இந்த மாட்டை வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜாக் அதுக்கு சொல்கிறாரு, சரிம்மா, நான் நம்ம மாட்டை சந்தைக்கு ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜாக்கோட அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப கவனமாக போ ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க. Narrator: On the way to the market, Jack met a little old man. சந்தைக்கு போகிற வழியில் ஜாக் ஒரு வயசான ஒரு மனுஷனை பார்க்குறான். Old man: Good morning, young boy. Where are you taking that cow? Jack: I'm taking it to the market, sir. My mother and I are poor, so we need some money. அந்த வழியில் ஜாக் சந்தைக்கு மாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தப்போ ஒரு வயசானவர் வராரு. அவர் ஜாக் கிட்ட, நீ எங்கே இந்த மாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜாக் சொல்கிறான், எங்கள் அம்மாவும் நானும் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்ககிட்ட காசே இல்லை, அதனால் இந்த மாட்டை மார்க்கெட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன், அங்கே போயிட்டு இதை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்கிறான். Old man: I would like to buy the cow from you. Jack: Really? Old man: I don't have money. Instead, I will give you 5 magic beans. Jack: Magic beans? Old man சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட இந்த மாட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக் உடனே, நிஜமாவா சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், ஆனால் என்கிட்ட காசு இல்லை, இதுக்கு பதிலாக இந்த 5 மேஜிக் பீன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக் உடனே, மேஜிக் பீன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே அந்த ஓல்ட் மேன் சொல்கிறாரு, இந்த மேஜிக் பீன்ஸ் கண்டிப்பாக உன்னை பெரிய பணக்காரனாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. Narrator: Jack had to think about it. He wanted to make his mother happy. Jack: Okay, you can take the cow. Narrator: Jack ran all the way home. He was so excited to tell his mother about the old man and the magic beans. ஜாக் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நினைக்கிறான், தன்னோட அம்மா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காசு வேணும், அதனால் இந்த மேஜிக் பீன்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் இந்த மாட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஜாக் அந்த இடத்துலேருந்து வேகமாக ரொம்ப சந்தோஷமாக அம்மா கிட்ட இந்த மேஜிக் பீன்ஸை பற்றியும் அந்த வயசானவர் பற்றியும் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு ஓடி வரான். Page number 144. Jack running home. Mom, 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 look what I have got. Mother: Did you get a good price for the cow? அம்மா, அம்மா, இங்கே பாருங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்கிறான். நம்மளோட மாட்டுக்கு நல்ல விலை கிடைச்சதா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. ஜாக்: No, Mom, but I got these magic beans instead. ஜாக் சொல்கிறான், இல்லைம்மா, நான் அதுக்கு பதிலாக மேஜிக் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். Mother angry: What? Oh, you foolish boy. மதர் சொல்கிறாங்க, என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. Jack: Mom, they will make us rich. Trust me. Mother: No way. These beans are useless. ஜாக் உடனே,
அப்படிலாம் இல்லைம்மா, கண்டிப்பாக இது நம்மளை பணக்காரங்களாக மாற்றும், என்னை நம்புமா அப்படின்னு சொல்கிறான். மதர் சொல்கிறாங்க, உனக்கு என்ன அறிவு இருக்குதா ஏதாவது, இந்த பீன்ஸ் எல்லாம் சுத்த வேஸ்ட்டு, இதை போய் நீ எடுத்துகிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. நரேட்டர், Jack's mother was very cross and threw the beans out of the window. ஜாக்கோட அம்மாவுக்கு பயங்கர கோபம், அதனால அப்செட் ஆகிட்டு அந்த மேஜிக் பீன்ஸ்லாம் வாங்கி ஜன்னல் வழியாக அவங்களுடைய கார்டனில் தூக்கி வீசிடுறாங்க. Scene 2 on the ground and in the castle. Narrator, during the night, the magic beans grew into a huge beanstalk. By morning, the beanstalk reached high into the sky. Jack was so surprised. Night and the magic beans அம்மா போட்ட இடத்துலேருந்து வளர ஆரம்பித்து பெரிய ஒரு கொடியாக மாறுச்சு. கொடி அப்படிங்கிறத விட அதோட தண்டெல்லாம் ரொம்ப மொத்தமாக வானத்தளவில் ரொம்ப உயரமாக வளர்ந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஜாக்குக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜாக், வாவ், திஸ் பீன்ஸ்டாக் இஸ் ஹியூஜ். இந்த பீன்ஸ்டாக் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக ஜாக் பார்க்குறான். Narrator, Jack climbed and climbed, and when he reached the top, he found a huge castle. அந்த பீன்ஸ்டாக் மேலே ஏறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அதோட உச்சிக்கு போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கோட்டை இருந்தது. ஜாக், ஓ மை, there is a castle in the sky. I can't believe this. வானத்தில் இவ்வளோ பெரிய கோட்டையா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஜாக் சொல்கிறான். Narrator, Jack crept inside. ஜாக் அடி மேலே அடி வச்சு அந்த கோட்டைக்குள்ளே போகிறான். Jack, whispering to himself, everything is so big in here. Who lives in this big castle? இவ்வளோ பெரிய கோட்டையில் யார் தான் இருப்பாங்க அப்படின்னு ஜாக் தனக்குள்ளேயே மெதுவாக பேசிக்கிறான். Narrator, suddenly the floor began to shake. Jack, scared, what is that noise? இப்போ திடீர்னு அந்த கோட்டையுடைய தரையெல்லாம் அதிர ஆரம்பிக்குது. ஜாக்குக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன சத்தம் அப்படின்னு பயந்து போய் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கான். Giant shouting, Fall. I smell the blood of an Englishman. Be he alive or be he dead, I will grind his bones to make my bread. ஜெயின் பயங்கர சத்தத்தோடு அவனோட கோட்டைக்குள்ளே வரான். உள்ளே வந்துட்டு ஒரு வெள்ளைக்காரனுடைய வாசனையை என்னால் உணர முடியுது. அவன் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லை இறந்திருந்தாலும் சரி அவனோட எலும்பெல்லாம் அரைச்சி என்னுடைய உணவுக்கு தேவையான பிரெட்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். Jack whispering, oh no, it's a giant. What can I do? Is there any place to hide? Oh, there is a place. Jack ரொம்ப மெதுவாக பேசிக்கிறான் தனக்குள்ளேயே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, ஒரு பெரிய அரக்கன் வந்திருக்கானே, நம்ம என்ன பண்ண முடியும், எங்கே போய் ஒளியறது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். கடைசியாக அவனுக்கு ஒரு இடமும் கிடைக்குது. Narrator, Jack hid in a cupboard and watched as the giant ate 5 sheep for his meal. Then he called for his hen. ஜாக் அங்கே இருக்கிற ஒரு கபோர்டில் ஒளிஞ்சுக்கிறான். அங்கே இருந்துட்டு அந்த அரக்கன் 5 செம்மறி ஆடுகளை தன்னுடைய உணவுக்காக சாப்பிட்றத பார்க்குறான். Giant, Lay me a golden egg. ஜெயிண்ட் தன்னுடைய தங்க முட்டையிடுற கோழியை கூப்பிட்டு ஒரு தங்க முட்டையிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த கோழியும் ஒரு தங்க முட்டையிடுது. Narrator, Jack watched in amazement as the hen laid a perfect golden egg. Jack, it's amazing. I wish I had that hen. Then Mom and I would be rich. ஜாக் அந்த தங்க முட்டையிடுற கோழியை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்படுறான். அந்த கோழியை ஜாக் தாங்கிட்ட இருந்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான்.
ஏன்னா அவனும் அவங்க அம்மாவும் பணக்காரங்களாக இருப்பாங்கள்ல, அதனால அப்படி யோசிக்கிறான். Scene 3. In the castle and at home. Narrator. As soon as the giant was full, he fell fast asleep. Jack, now he's asleep. I will take the hen and climb back down the beanstalk. Giant வயிறு நிறைய சாப்பிடவும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். இதுதான் நேரம் அப்படின்னு நினச்ச ஜாக் ஜெயின் நல்லா தூங்குறான். இந்த நேரத்தில் நம்ம அந்த கோழியை எடுத்துட்டு பீன்ஸ்டாக்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஜாக் டிசைட் பண்ணுறான். Narrator. Jack quickly picked up the giant's hen, but the hen began to squawk and flap its wings. Jack, shh, be quiet. The giant might wake up. Narrator. The giant woke up. Giant shouting. Fee, fi, fo, fum. I smell the blood of a human. Jack running. Oh no! Time to go. Narrator. Jack ran back to the beanstalk and climbed down as fast as he could. கோழிக்கிட்ட ஜாக் சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதோட ரெக்கையெல்லாம் படபடக்கிற சத்தத்தை கேட்டு அந்த ஜெயிண்ட் எந்திரிச்சிட்றான். வேறு வழியே இல்லை, உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வேக வேகமாக அந்த பீன் ஸ்டாக்கில் ஏறி கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறான். ஜெயிண்ட் yelling. I will get you. Narrator. Jack reached the bottom of the beanstalk. ஜாக் தன்னால் எவ்வளவு வேகமாக அந்த பீன்ஸ்டாக்லேருந்து இறங்க முடியுமோ அவ்வளோ வேகமாக கீழே இறங்குறான். அப்போது பின்னாடியே இந்த ஜெயிண்ட் என்ன பண்ணுறான், கோவமாக சத்தம் போட்டுக்கிட்டே வரான். உன்னை கண்டிப்பாக நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிண்ட் கத்திக்கிட்டே வரான். ஜாக் எப்படியோ பீன்ஸ்டாக்கோட கீழ்ப்பகுதிக்கு வந்துடுறான். Mother. Jack, where have you been? Why do you have a hen? Jack. Mom, hurry, give me an axe. Mother. Here you are. What are you going to do with an axe? ஜாக்கை பார்க்குற அம்மா கேட்குறாங்க, ஜாக் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த, என்ன உன் கையில் ஒரு கோழி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக் உடனே அம்மா சீக்கிரம் போய் ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அம்மாவும் போயிட்டு ஒரு கோடாரியை வேகமாக எடுத்துகிட்டு வந்து ஜாக் கையில் கொடுக்குறாங்க. Jack, I have to chop this beanstalk down right now. Narrator. With his axe, Jack chopped down the beanstalk. ஜாக் கோடாரியை கையில் வாங்கினோன்னு அந்த பீன்ஸ்டாக்கோடைய தண்டு பகுதியை வேக வேகமாக வெட்டி அதை கீழே விழ வைக்கிறான். Giant. Narrator. The giant fell to the ground with a thud. That was the end of him. பீன்ஸ்டாக் வழியாக இறங்கி வந்துட்டு இருந்த ஜெயிண்ட் பீன்ஸ்டாக்கை வெட்டவும் மேலே இருந்து பயங்கர சத்தத்தோடு கீழே விழுந்து இறந்துடுறான். Mother. Oh my! It's a giant! Jack, what is going on? Jack. The magic beans grew into this huge beanstalk. So I climbed to the top and found the giant's castle. Watch this hen lay a perfect golden egg. Mother, are you telling me the truth, Jack? Jack, smiling. Yes, Mom, you will see. Narrator. Jack was right. The hen laid a golden egg every day, and Jack and his mother were never poor again. இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் வானத்துலேருந்து கீழே விழுறத பார்த்த அம்மா ஜாக்கை பார்த்து, இங்கே என்னதான் நடக்குது ஜாக், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக் அந்த பீன் ஸ்டாக் பற்றியும் வானத்தில் அவன் பார்த்த கேசல் பற்றியும் அங்கே இருந்த அரக்கன், அதுக்கப்புறம் அந்த கோழி, அது போடுற கோல்டன் எக், இதை பற்றி எல்லாமே ஜாக் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறான். ஜாக்கோட அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா ஜாக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கே அது உண்மைன்னு தெரிய வருமா அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்கிறான். ஜாக் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஏன்னா அடுத்த நாளே அந்த கோழி ஒரு தங்க முட்டையிடுறத அவங்க அம்மாவும் அவனும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. திரும்ப அவங்க அந்த ஏழ்மையான நிலைக்கு போகவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க.
Stephen Kellogg, born October 26, 1941 in Norwalk, Connecticut, is an American author and illustrator who has created more than 90 children's books. On November 12, 2011, Kellogg was given an honorary Doctor of Humane Letters from the University of Finland in Ohio. The author Stephen Kellogg அமெரிக்காவில் இருக்கிற கனெக்டிகட் மாகாணத்தில் இருக்கிற நார்வாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் October 26, 1941 பிறந்தார். இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர், அதாவது ஒரு எழுத்தாளராகவும் அதே மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அதாவது தான் எழுதக்கூடிய கதைகளுக்கான படங்களை வரையக்கூடியவர்கள் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஸ்டீஃபன் கெலாக் இருந்திருக்கு. இவர் 90க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான புத்தகங்களை எழுதியிருக்காரு. நவம்பர் 12, 2011 யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபின்லே ஓஹியோ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி இவருடைய படைப்புகளை ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு பட்டமும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.